ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெறுகிற போரோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் இந்த போர் எதனால் ஆரம்பிச்சுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, நீண்ட காலமாக என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க, அணு ஆராய்ச்சி பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, அணுகுண்டு தயாரிக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஈரான் வந்து அதை தொடர்ந்து வந்து மறுத்துட்டு இருந்தது. அவங்க வந்து அணுமின் நிலையங்களுக்கு வந்து தான் நாங்கள் அணுமின் நிலையத்துக்காக தான் வந்து நாங்கள் ஈரானியத்தை வந்து இது பண்ணுறோமே தவிர மற்றபடி வந்து நாங்கள் அணுகுண்டு தயாரிப்புலாம் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து மறுக்கிறாங்க. இருந்தாலும் உண்மை எதுவும் இல்லை. இப்போ தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க வந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் யுரேனியத்தை செறிவூட்டி அந்த நடான்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா, ஒரு அணு ஆராய்ச்சி நிலையம் டெஹ்ரான்லன்னு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தூரம். அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அணு ஆராய்ச்சி இது பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான அந்த ஸ்டேஜை வந்து அடைஞ்சிடுறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் விட்டால் 8 அணுகுண்டு மாதிரி தயாரிச்சிருவாங்க அப்படின்றது வந்து மொசாத்துக்கு வந்து கன்ஃபார்மாக மெசேஜ் கிடைக்குது. கிடைச்சவொடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த அணு ஆராய்ச்சி கூடங்க இருக்குது இல்லைங்களா, நடான்ஸை என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அதோட நிறுத்தலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அணு விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு 6-7 பேர் முக்கியமான வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிற அணு விஞ்ஞானிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுறாங்க. கொன்னதோடு இல்லாத தலைமை தளபதி இராணுவ ஜெனரல் அப்படின்ட்டு முக்கியமான அந்த பொறுப்பில் இருக்கிற இராணுவ இதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணி கொன்னுடுறாங்க அந்த தாக்குதல் நடத்தி. இந்த தாக்குதலுக்கு வந்து பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பதில் தாக்குதல் பண்ணுறாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான மிசைல்ஸை, பேலிஸ்டிக் மிசைலை என்ன பண்ணுறாங்க, ஏவி இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இறந்துருக்கிறாங்க. அதில் 50க்கு அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதாவது காயம்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே போகிற வரைக்கும் ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கக்குள்ளே ஹைப்பர்சோனிக்கு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிடும். ஸோ இப்போ இதை இடைமறித்து அழிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், டஃப்பு. இருந்தாலும் இஸ்ரேல்கிட்ட என்ன இருக்குதுன்னா அதிநவீன வான் பாதுகாப்பு சிஸ்டம் அயன் டோம் இருக்குது இல்லைங்களா, அவங்களால ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண முடியல, அதை தடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு 95%க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, தேர்ட் ஸ்டேஜில் வந்து அதை தடுத்துடுறாங்க. இப்போ இந்த மிசைல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, 1000கணக்கான கிலோ எடை உடையது. நம்மளோட அக்னியே பார்த்தீங்கன்னா வந்து 50,000 கிலோ வந்து எடையுடைய வெடிப்பொருளையே தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உடையது, மொத்தமாகவே டோட்டலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமாரி 1000கணக்கான எடையுடைய மிசைல்ஸை நீங்கள் தடுத்தால் கூட அது பாகங்கள்லாம் இருக்குல்ல, அது கிலோ கணக்கில் விழும், கிலோ கணக்கில் இருக்கும். அதெல்லாம் மேலே விழுறப்ப கண்டிப்பாக காயமெல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, 1-2 மிசைல்ஸ் வந்து அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டமை தாண்டி வந்து உழுது அவங்களோட இதில். இப்போ இஸ்ரேல்காரனுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த அட்டாக்கோட இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ப்ரிசைஸாக எங்கே அட்டாக் பண்ணணுமோ அங்கே ஒன்றையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட அணு ஆராய்ச்சி கூடங்கள், அந்த அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த மிலிட்ரி பேஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தான் அட்டாக் பண்ணுறாங்க. முக்கியமான கமாண்டோஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த பில்டிங்கில் அந்த குறிப்பிட்ட இடத்த ஒட்டி தான் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத, பொதுமக்களுக்கு எதுவுமே இல்லாத. இவனோட தாக்குதல் பார்த்தீங்கன்னா காட்டுமிராண்டித்தனமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், நானும் ஏதோ பதில் தாக்குதல் பண்ணுறேன், யாராவது போனால் எனக்கு என்ன, யாராவது 4 பேர் சாகணும், என் நாட்டில் வந்து என்னோடய மரியாதை குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சும்மா பதில் தாக்குதல் பண்ணுறான். அதில் வந்து ஒரு 5 பேரை கொண்டு இருக்கிறான். ஒரு 50க்கு அதிகமான மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலில் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடுகளும் வந்து என்ன இருக்குன்னா, பங்கர்ஸ்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து போர் மேகங்களால் சூழப்பட்ட நாடு. சுதந்திரம் அடைந்த அடுத்த நாளே வந்து அவங்க மிகப்பெரிய போரை சந்தித்தாங்க, சரிங்களா. அதனால் வந்து என்னன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து பாதுகாப்பாகவே இருக்காங்க, எப்போ வேணாலும் போர் வரலாம் அப்படின்ட்டு அந்த மனநிலையில் அவங்க இது பண்ணுறாங்க. ஃபுல் ட்ரெயின்டு, சைக்காலஜிக்கலி வந்து அவங்க வெல் ப்ரிப்பேர்டு ஃபார் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் வார். ஸோ அப்போ என்ன இருக்காங்க, அந்த பதுங்குகுழிலெல்லாம் தங்கிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்புன்றது பெருசாலாம் கிடையாது. 1-2 தீப்பழம்பெல்லாம் அங்கங்கே வந்துட்டுருக்கு தான், அது ஒரு மிஸ் ஆன இடம், இல்லை உடைந்த பாகங்கள் உடறப்ப இதெல்லாம் நடக்கும். சரி, ரைட்டு. இப்போ வந்து இப்போ 2000 கிலோமீட்டர் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ண முடியாதுன்னா, இவங்களால் என்ன பண்ண முடியாது, தரைவழி தாக்குதல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும், பார்டரை கிராஸ் பண்ண தரைவழி தாக்குதலுக்குலாம் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரே வாய்ப்பு என்னென்னா, போர் விமானத்து மூலமாக என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மிசைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணலாம். இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் டோட்டலாக வந்து வேலையை முடித்ததுனால இஸ்ரேலால் என்ன பண்ண முடியுதுன்னா, ஈஸியாக அவங்களோட வான்பரப்பை வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து குண்டு வீசணுமோ அங்கங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, குண்டு வீசிட்டுருக்குறாங்க. அவங்களால எதையுமே பண்ண முடியல. வெளியில் சொல்கிறாங்க அவங்க அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோன்னு, அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து என்ன நினைக்கணுமோ அதை அங்கே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
இவங்க பதில் தாக்குதல்ன்ற பேரில் ஒரு 5, 6 ஏவுகணையை வீசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் தாறுமாறா. அவங்க ஏவுகணையை லான்ச்சிங் இடம், ஏவுகணை இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே தான் குண்டு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? தப்பின இடம் 1, 2 இதெல்லாம் இதாகும். இந்த போர் வந்து ரொம்ப நாளா இதாகும். சரி, இப்போ இந்த ஈரான் இப்படி தாக்குறாங்களே, பக்கத்தில் இருக்கிற அந்த முஸ்லீம் நாடுகள்லாம் ஏன் வந்து அதுங்களுக்கு வந்து ஈரானுக்கு வந்து என்ன பண்ணல, ஒரு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு கொஷின் வரும் இல்லைங்களா? அதுக்கு ஈரானை சுற்றி இருக்கிற முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தார், ஏமன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி உள்ள நாடு. ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சித்தாந்தம் பேஸ்டு நாடு. ஆக்சுவலாக அவங்களோட ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்களாம். அந்த சித்தாந்தத்தை பேஸ் பண்ணியிருக்கனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே வந்து என்ன இருக்குது, ஒரு லடாய் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் முக்கியமான 2 பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சியா, சன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் வந்து சியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் அதிகமாக இருக்கிற நாடு. அதனாலே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஈரான் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தேசமாக தான் இருக்குது அந்த அரபு உலகத்தில், என்னதான் இருந்தாலும். ஸோ இப்போ இந்த சித்தாந்தம் பேஸ்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து டஃப்பு. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, ஈராக்கு, இந்தமாரி நாடுகள், லிபியா, இந்தமாரி நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வாதிகாரி ஆட்சி இருந்தது. அந்த சர்வாதிகாரின்றது என்னன்னா ஒரே ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், வச்சது தான் சட்டம்னு இருப்பான். அதனால் வந்து அந்த சர்வாதிகாரி ஒருத்தவனை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நார்மல் ஆகிடும். ஆனால் சித்தாந்தம் பேஸ்டு கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒருத்தவன் போனால் இன்னொருத்தன் வந்துகிட்டே இருப்பான். ஸோ இதுக்கான பர்மனன்ட் தீர்வு என்னென்னா மக்கள் புரட்சி தான். சரி, அதை அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஈரானுக்கு யாருமே ஆதரவு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனாக்காரன் வந்தான். சைனாக்காரன் என்ன பண்ணால் ஒரு அறிக்கை, ஷாங்காய் மாநாடு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ஒரு அறிக்கை ஒன்று விடுறான். ஈரான் மீது வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்த வேணும். அதோட என்ன பண்ணுறாரு, அவர் இந்தியா வேற வந்து கூப்பிட்றாரு, நீ வந்து இதை பண்ணி கண்டிக்கணும் இஸ்ரேல் அப்படின்ட்டு. இந்தியா சொல்லிடுச்சு ஒரே ஸ்டாண்டு, போர் வந்து இப்போதைய சூழ்நிலைக்கு போர் வந்து தீர்வாகாது, போர் வந்து எந்த நாடும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு கம்முன்னு விட்டுருச்சு. ஏன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் அங்கே என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஈரான் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் வழியாக மும்பை வழியாக வரைக்கும் அதை கடலில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன, அது நீர் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த யூரோப்பியாவுக்கு வந்து தரைவழி தொடர்பு உண்டு பண்ணுறாங்க ட்ரேடிங்காக. ஸோ இது மூலமாக என்னென்னா வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் தாண்டி போக தேவையில்ல, அப்படியே போய் தரை வழியாக போகிறது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து ஷார்ட் ரூட், இப்படியே போனோன்னா என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக வந்து யூரோப்பை வந்து ரீச் பண்ணிவிட்டு ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால அவங்க அந்த துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்துருக்குறாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து அட்டாக் வந்து கடுமையாக பண்ணிச்சு, அந்த துறைமுகத்தெல்லாம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவோட ஸ்டாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான், இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. ஆனாலும் இஸ்ரேல் வந்து இந்தியாவோட நண்பன். இந்தியாவுக்கு எதிராக அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் முதலாக வந்து குரல் கொடுக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக குரல் கொடுக்கக்கூடிய நாடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து நிற்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து ஒஸ்ட்டாக போச்சுன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை அப்புறம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ வந்து இதில் வந்து அதிகமான பலனடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காரன் எந்த விதத்தில் பலனடைகிறான்னா, இப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரிசைஸாக தாக்குதல் பண்ணுறான், அவன் வந்து எல்லா இடத்தையும் வந்து என்ன பண்ணல, தாக்குதல்லாம் மக்கள் குடியிருப்பு இதெல்லாம் தாக்குதல் பண்ணல. அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த சர்வாதிகார இதுமாரி ஆட்சிக்கும் அதுமாரி வந்து இந்த உலக மக்களோட அமைதிக்கும் குந்தகம் விளைக்கிற மாதிரி பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்த தான் நாங்கள் தாக்குதல் பண்ணுறோம். நீங்கள் வந்து புரட்சி பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். இது ஈரானோட மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் கிடையாது, சில சர்வாதிகாரிகள் சில வந்து கோமாளிகளுக்கு எதிரான தாக்குதல் தான் இது அப்படின்ட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, கிளியராக வந்து ஈரானுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து இஸ்ரேல் இந்த ஈரான் போரில் வந்து மிக அதிகமான அந்த ப்ரிசைஸான தாக்குதல் பண்ணுறாங்க இல்லைங்களா, இராணுவ பேஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கிடங்கு, சுத்திகரிப்பு ஆலை இதெல்லாம் வந்து வெடி வச்சு தகர்த்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் குண்டு போட்டு தகர்த்தனால என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் பற்றி எறியறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஈரான்றது வந்து மேஜர் ஆயில் ப்ரொடியூசர் அந்த கண்ட்ரியில், அந்த அரபுலக கண்ட்ரியில் வந்து அதிகமான குரூட் ஆயில் ப்ரொடியூசர், மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயும் வந்து அதிகம். அவங்களோட முதுகெலும்பு, இந்த பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் அவங்களுக்கு, ஈரானை பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்களோட முதுகெலும்பே வந்து உடச்சிட்டாங்களா. இப்போ இதில் வந்து அதிகமான சந்தோஷம் அடைஞ்ச நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இப்போ அவங்களோட எண்ணெய் இருப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, சைபீரியா பகுதிகளில் நிறைய படிமங்கள்லாம் இருக்குது.
ஆல்ரெடி அவங்க வந்து மேஜர் வந்து ஆயில் ப்ரொடியூசர் தான். நம்மளோட இதனால் உலக அளவில் என்ன ஆகும், எண்ணெய் உற்பத்தி வந்து இதாகும், டிஃப்ரென்ஸ் வரும். டிஃப்ரென்ஸ் வரப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு மாற்றாக அவங்க வச்சுருந்தது என்னென்னா இந்த அரபு கண்ட்ரிஸு தான். இப்போ இந்த அரபு கண்ட்ரி குறிப்பாக ஈரான் தான். இந்தமாரி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரஷ்யாவை நோக்கி தான் போகிற மாரி இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த கேஸு, அதுக்கப்புறம் இந்த எரிபொருட்கள்லாம் வந்து ரஷ்யாவை தான் நம்பியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போரில் வந்து ஆல்மோஸ்ட் உக்ரைன் இந்த ரஷ்யா போர் இருக்கு இல்லைங்களா, அதில் யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன இதுதான் ரஷ்யாவும் எதிர்பார்த்துட்டு இருந்தார். புத்தின் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், இதை தான் எதிர்பார்த்தாரு. அவர் நினச்ச மாதிரி நடந்துடுச்சு. இப்போ என்னன்னா வந்து அவங்க அந்த உக்ரைனின் கடற்கரை இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக முழுங்கிட்டு ஆல்மோஸ்ட் உக்ரைனே முழுங்குற ஒரு கனவோடு என்ன பண்ணிகிட்ருக்காரு புத்தின், வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இது வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா அரசியல். இப்போ சரி ரைட்டு. இப்போ வந்து ஒரு மகாபாரதத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த போருக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னா இந்த கர்ணன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவனோட பையன் இருக்கான் இல்லைங்களா, அந்த பையனை என்ன பண்ணுவான், அர்ஜுனன் வந்து தத்தெடுத்து வளர்ப்பான். தத்தெடுத்து வளர்க்கக்குள்ள அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற அந்த வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார், கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், இது வந்து கலியுகம். இந்த கலியுகத்தில் வந்து இந்தமாரி கலைகளெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுவாரு, இதோட நிறுத்திடணும் நீனு. ஏன் அப்படின்னு கேட்குறப்போ வந்து இந்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சுயநலத்தோடு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இதை வந்து பொது நோக்கத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இலக்கு இல்லாத ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத, அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க மட்டும் பயன்படுத்துவாங்க சுயநலத்துக்காக. இது வந்து மிகப்பெரிய ஆபத்து, இதை சொல்லிக் கொடுக்காத அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ வந்து நம்ம இந்த ரியலிஸ்டிக்கான சுச்சுவேஷனுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த இது இருக்குது இல்லைங்களா, பிரம்மோஸ், அது வந்து சூப்பர் சானிக் மிசைல். அந்த சூப்பர் சானிக்கோட மிசைலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.5 to 3 மேக். இதே வந்து இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானில் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக்கோட மிசைலோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5 மேக் வரைக்கும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடிய அந்த ஏவுகணையெல்லாம் வந்து இடைமறிக்கிறது வந்து மிக 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 கடினமான ஒன்று. ஸோ இப்பயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து ஒரு போரில் வந்து இவ்வளோ அட்வான்ஸான ஆயுதங்கள்லாம் வச்சு தாய்க்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சந்ததியெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு போகிறோன்னு நம்ம யோசிக்கிறப்பவே கொஞ்சம் பயமாகவும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. ஏன்னா இப்பயே இந்தமாரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இனி வரும் காலங்களில் வந்து இவங்க இன்னமும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது அட்வான்ஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஆயுத உற்பத்தியை. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10-15 வருஷத்தில் இன்னும் கொடுமையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கவலையாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழறோம், நம்மளோட ஜென்ரேஷன்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, இப்போ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி தாக்கக்குள்ள அவங்க சொன்ன காரணம் வந்து அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க ஈரான் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஈரான் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா வந்து அமெரிக்கா அணுகுண்டு வச்சுருக்கலாம், இந்தியா வச்சுருக்கலாம், இஸ்ரேல் வச்சுருக்கலாம், மற்ற நாடு ரஷ்யா வச்சுருக்கலாம், ஏன் நாங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது கேட்குறது வேணால் கொஷின் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லலாம். இப்போ ஒரு டாக்டர் வந்து கத்தி வச்சுருக்காரு, ஒரு ஒரு என்னது ஒரு ரவுடி ஒரு கத்தி வச்சுருக்கான் அப்படின்னா, டாக்டர் வந்து கத்தியை வந்து ஒரு மனுஷன் மூலம் பிரயோகிச்சு அவன் உடம்பை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுவார். அப்படி அவர் அந்த கத்தியை ஒரு மனுஷன் மேலே பயன்படுத்தக்குள்ளே என்ன இருக்கும், அந்த கத்தி வந்து அவனுக்கு வந்து அவன் உயிரை காப்பாற்றும். இதே ஒரு ரவுடி பயல்கிட்ட இருக்கிற கத்தின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு உயிரை பறிக்கும். ஸோ அதேமாரி தான் ஒரு அணு ஆயுதமோ எந்த ஒரு விஷயமோ உலகத்துக்கே வந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நியூட்ரலைஸான ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு நாட்டுக்கிட்ட இருக்கிறது தான் வந்து நல்லது. இந்தமாரி ஒரு காட்டு மிராண்டிக்க தேசம் இருக்குது இல்லைங்களா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், ஈராக்கு, இந்தமாரி நாடுகள்லாம் என்ன அப்படின்னா வந்து தீவிரவாதம் அதிகமான உள்ள நாடு, உற்பத்தி கூடாரம்னு சொல்லலாம். தீவிரவாதிகளோட கூடாரம்னு ஆப்கானிஸ்தானை சொல்லலாம், பாகிஸ்தானை சொல்லலாம், ஈரான் கூட சொல்லலாம். ஸோ இந்தமாரி ஒரு தீவிரவாதிகள்கிட்ட இந்தமாரி ஒரு அணு ஆயுதங்கள்லாம் இருக்கிறது வந்து மிக மிக ஆபத்து. யாருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் உலக சமுதாயத்துக்கே ஆபத்து. சரிங்களா, அதனால் வந்து இதை வந்து முளையிலே கிளியணும் அப்படின்றது தான் வந்து நெதன்யாகுவோட ஸ்டாண்டு. இஸ்ரேல் பிரதமர் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து எங்களோட டார்கெட் ஈரான், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பாகிஸ்தானையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு. இப்பயே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தார் நெதன்யாகு. இப்போ வந்து என்னன்னா இந்த ஈரானோட தளபதி இருக்காரு இல்லைங்களா, இறந்ததுக்கப்புறம் புதுசாக ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எங்கள் மீது வந்து கடுமையான தாக்கத்தில் இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்ததுன்னா பாகிஸ்தான் வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணோம், உங்கள் மீது அணு ஆயுதத்தை கண்டிப்பாக வீசும் அப்படின்ட்டு.
நாங்களே அடிபட்டு மல்லாக்க படுத்து கிடக்குறோம். பாகிஸ்தான்காரன் சொல்கிறான், நம்ம மைண்ட் வாய்ஸ் இதுவாக தான் இருக்குது. நாங்களே அடிபட்டு மல்லாக்க படுத்து கிடக்குறோம், எங்களை ஏன்டா தேவையில்லாத இழுத்து நடுத்தரில் கொண்டாந்து விட்றா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா வந்து அவனோட அணு ஆயுதத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டோம். அவனோட அணு ஆயுதத்தில் என்ன பண்ணியிருக்கான், மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணியிருக்கான். நம்மளோட அந்த இதுக்கு தீவிரவாதிகள் பலுசிஸ்தானில் ஒன்று இருந்தது, இன்னொன்று ஹிரானா ஹில்ஸு, அந்த முஷாபத் ஏர்பேஸில் இருந்தது இல்லைங்களா. அதனால் அந்த பலுசிஸ்தானில் கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்தவொடனே அதை கொண்டு போய் ஒரே இடத்துல டம்ப் பண்ணான்னு இந்த அமெரிக்கன்ஸு அவனோட ஆயுதங்கள் தான் அது. ஆக்சுவலாக வாடகைக்கு வந்து இது பண்ண ஐஎம்எஃப்ல வந்து லோன் கொடுத்தாங்க இல்லைங்களா, ஒரு 8000 கோடி கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு. இந்த அணுகுண்டு அதுக்கு வந்து முக்கியமாக இருந்து அதை வந்து கொடுக்கறதுக்கான காரணம் யார் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் தான். அவன் தான் வந்து அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஐஎம்எஃப்ல வந்து 16 to 18% இது வந்து அவனோடது தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவன் தான் என்ன பண்ணுறான், அதை வந்து அப்ரூவ் பண்ணுறான். எதுக்குன்னா இந்த அணு ஆயுதத்தை வாடகைக்கு, அதாவது பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வாடகை தான் அது. நீங்கள் நிறைய டைமில் பாருங்கள், எப்பப்பெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து இதாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுவான், இவன் இந்த மாதிரி கொடுங்க. F-16 வந்து எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா அவனோட இதுக்காக கொடுக்கல, நாட்டுக்காக கொடுக்கல, இந்தியா மீது வந்து இது பண்ணுற அவனோட அந்த அணு ஆயுத கூடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செக்யூராக பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த இடத்துல அது ஃபுல் கண்ட்ரோல்டு பை யார், யூஎஸ் மிலிட்டரி. அந்த மாரி ஒரு இதில் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த வாயிலில் தான் நம்ம என்ன போட்டுட்டோம், குண்டை போட்டுட்டோம். ரெண்டு வாயிலிருந்து 2 வாயிலையும் குண்டை போட்டுட்டோம். அதை இப்போ மூடிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. அப்போ அந்த அணு ஆயுதங்கள்லாம் உள்ளார இருக்கிறதுலாம் எடுக்க முடியாது இல்லைங்களா, எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஏதோ லீக்லாம் வருது, அது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவன்கிட்ட அணுகுண்டு இருக்கானே தெரியல. அப்படியே அங்கங்கே இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அமெரிக்காக்காரன்ஸ் இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், பேக் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கான முயற்சிலாம் எடுத்துகிட்டு போயிட்டானான்னு தெரில, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி செவனேன்னு இருக்க என்னையாண்டா இழுத்து கொள்ளுல விட்றான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கிறான். அவங்களோட அந்த இராணுவ மந்திரியை என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அப்படிலாம் எதுவும் சொல்லலை, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பொய் அப்படின்ட்டு. பார்ப்போம், இது வந்து இப்படியே போயிட்டுருக்கு இல்லைங்களா. இந்த வார் வந்து சீக்கிரமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையக்கூடிய இந்த வார் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு இது வேர்ல்டு வார் 3 வந்து ஆகக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பற்ற வச்சது யார் அப்படின்னா ஈரான்காரன் தான். இந்த அமாஸ் தீவிரவாதிகளுக்கு, அதுக்கப்புறம் இந்த பாலஸ்தீனில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணான், ஹவுதி, இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணான், அவங்களாம் வந்து தீனி போட்டு வளர்த்தது பாஸ் இவர் தான் ரவுடி. அவங்களுக்கு வந்து அல்லகை தான் இந்த 2 பேரும். இவனை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா, அந்த இஸ்ரேல் மேலே தாக்குறது, அமெரிக்கன்ஸ் அந்த இதெல்லாம் போர்க்கப்பல் அதுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அங்கே பற்ற வச்ச தீ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, ஈரானோட இந்த உள்ளாரே பூந்து அடித்து நவுத்துற அளவுக்கு வந்து கண்டிஷனை வந்து ஒஸ்ட்டாக வந்து கொண்டு போய் விட்டுடுச்சு. இனி ஈரான் வந்து திருந்தி வாழணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட. இது வந்து வேர்ல்டு வார் 3 ஆகாத, இதோட வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு முடிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு வேண்டிப்போம். உலகம் வந்து அமைதியை நோக்கி போவோம் என்று நம்பிக்கையோடு நம்ம வந்து நாட்களை கடப்போம். நன்றி, வணக்கம்.